கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நீங்கள் எவ்ரி சண்டே ஞாயிறு தோறும் காலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1st சாப்டர். இதில் இந்த அதிகாரத்தில் அன்னாளின் ஜெபத்தை நாம் பார்க்கலாம். ஹானா prayed unto the Lord. அவர்களுடைய ஜெபத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இன் bitterness ஆஃப் soul ஹானா wept much and prayed to the Lord. பாருங்கள், உடைந்த இருதயம், உடைந்த ஆவி, broken spirit, broken heart. இது ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேன்னு இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், அதை பற்றி உங்கள்கிட்டயும் இதை சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில், இப்போ நிறைய குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க, வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க, வேலை கிடைக்காமல், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பப்படுகிறோம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கு. ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை பேர பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் தடையாகவே இருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்தவர்களால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் இதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாஸ் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி அப்படின்னா, ஆண்டவர் தடுத்திருக்கிறார், ஏனென்றால் நான் அதற்கு காரணமாக இருக்கிறேன், ஆண்டவர் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை யூ ஹாவ் டு ரியலைஸ். God wants to perform some miracle in your life. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் இதை தடை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நீ கேட்டால் ஆண்டவர் அதை செய்வார். சரி, நிறைய பேர் இது நம்ம we don't realize. நாம் அதிகமாக நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோன்னா, பிசாஸ் நம்ம வாழ்க்கையில் இதை செய்கிறான். சரி, devil does many things. அவன் நிறைய காரியங்களை செய்கிறான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம வஞ்சிக்கிறான். he is a deceiving, he is a liar. நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பொய்யான காரியங்களை எடுத்து இது உண்மை என்று காட்டி நம்ம ஏமாத்துகிறான், நிறைய காரியங்களை செய்கிறான். ஆனால் நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு நாமே ஒரு தடையாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டுடே. ஹானா பாருங்க, she wept and cried before the Lord and prayed before the Lord. அதாவது ஒரு உடைந்து போன ஒரு இருதயம் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு 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 broken spirit, அவளுடைய மனது, ஒரு ஆத்துமா அவள் கொட்டி ஆண்டவருக்கு முன்னாடி கொட்டி அவள் அழுது ஜெபித்தாள். See, when was the last time you cried and prayed to God, pouring out your soul and spirit? உங்கள் ஆவி ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பதாக ஊற்றி அழுது ஜெபித்தீர்கள் என்று என்றைக்கு நீங்கள் இதை செய்தீர்கள் என்று நினைவு இருக்கிறா உங்களுக்கு? The last time you cried before the Lord. See, பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் பேட்டர்ன், நம்மளுடைய வாழ்க்கையில் பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னால் என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் எனக்கு இது செய்யவில்லை என்று நமக்கு தெரியுது. காட் இஸ் நாட் டூயிங் இன் மை லைஃப். ஏதோ ஒரு தடையாக இருக்குது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் இது விரும்புகிறேன், இந்த வீடை கட்டணும்னு விரும்புகிறேன், இந்த நிலத்தை வாங்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் இது தடையாக இருக்கிறது, தேவ சித்தம் இல்லை போல இருக்கிறது என்று நாம் வருத்தப்படுகிறோம் இதெல்லாம். ஆனால் what have you done personally to ask God? ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு நீ என்ன செய்திருக்கிறார்? இங்கே பாருங்கள், அன்னாள் எல்கானாவுடன் போகும்பொழுது, எல்கானா அன்னாள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்பொழுதும் ஆலய பணிகளை, ஆலயத்துக்கு போவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க.
எல்கானா வந்து அவருடைய மனைவி ஆனாவை ரொம்ப நேசித்தார். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. she did not have a child. அப்போ அவர்கள் ஆண்டவருடைய பணியை சாக்ரிஃபைஸ் செய்யாமல் இருந்தார்களா? நோ, ஷீ வென்ட் டு த டெம்பிள். அவர்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணி எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆலயத்துக்கு போனாங்க, சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க, காணிக்கை போட்டார்கள், எல்லாமே செய்தார்கள். அப்போது என்ன அவர்கள் வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளமாக இருந்தது? என்ன அவர்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் அவர்கள்கிட்ட? God wanted her to pray and commit in her prayer. ஜெபிக்க ஆண்டவர் உடைந்து போன இருதயத்தை எதிர்பார்க்கிறார். broken heart, broken spirit. Hallelujah. See, you have to understand the power of a broken heart and a broken spirit. அதில் வல்லமை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அந்த உடைந்து போன காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் ஒட்டி ஒரு பயன்படும் பாத்திரமாக கொடுக்கிறார் உங்கள் கையில். ஆனால் அதை தான் செய்தால் இந்த 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவள் அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் அவருடைய இருதயத்தின் எல்லா காரியங்களும் கொட்டினார். எந்த அளவுக்கு அழுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏலி என்ன நினைத்தார்? அன்னாள் குடித்து விட்டு அவங்க அதாவது தவறுதலாக யோசிக்கிறார். குடித்து விட்டு ஏதோ ஒரு ட்ரங்கட்னஸ், குடி போதையில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்தில் வந்துன்னு சொல்லி தூர போக சொல்கிறார். குடி போதையில் இப்படி செய்கிற தூர போ, குடிச்சிட்டு என்ன பண்ணுற, அந்த அளவுக்கு அவர்கள் அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். இஃப் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ப்ரேயிங் லைக் திஸ், நான் ஏன் இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், ஏன் இவ்வளோ அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தடுக்கிறது அப்படின்னா, யூ பிரேக் தட் செயின். அந்த சங்கிலியை உடையுங்கள். See, if something good has to happen in your life, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களோட பேரப்பிள்ளைகள் நன்மை நடக்க வேண்டும் என்றால் உடைந்த பாத்திரமாக ஆண்டவர் முன்னாடி போய் நின்று அழுது புலம்ப வேண்டும். ஆனால் அதை செய்தான். ஏன்னா நான் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேருக்காக ஜெபிக்கிறேன், நிறைய பேர் பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக, நிறைய பேருக்காக ஜெபிக்கிறேன், என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர்களுடைய கமிட்மெண்ட் டு த லார்ட் எனக்கு எந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணல. பட் ஆனால் ஒருவேளை அவர்கள் அழுது ஜெபித்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் யாரை பார்த்தாலும் அன்னாளுடைய முக்கியமான இந்த 3 குறிப்புகளை எப்பொழுதும் அவர்களை பார்த்து சொல்வேன். முதல் குறிப்பு என்னன்னா, அழுது உடைந்த பாத்திரமாக ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன். உங்களுக்காக இன்னொருத்தர் போய் நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் உடைந்த பாத்திரமாக அழுது புலம்பி ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எங்கள் வாழ்க்கையில் கூட இது நடந்திருக்கிறது. அது சாட்சியானால சொல்ல முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுக்கு 2ஆம் பிள்ளை பிறக்காது என்றது 50% சான்ஸுக்கு கூட இல்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது என்னுடைய மனைவி ஆலயத்தில் அழுது ஆண்டவர்கிட்ட உடைந்த இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுதார்கள், அழுது ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அன்றைக்கே அப்பொழுதே ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்போ பாருங்க, God wants you to bring everything to Him, committed everything to Him. brokenness, ஆண்டவர்கிட்ட அழுது கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இப்படி பண்ணாதான் ஆண்டவர் கொடுப்பாரா? அப்படி இல்லை. டோன்ட் பிரிங் யுவர் ப்ரைட் இன்சைட் திஸ். உங்கள் பெருமையை இதுக்குள்ளே எடுத்துன்னு வராதிங்க. அதை தூர போட்டுருங்க. பெருமை ஆண்டவர் வெறுக்கிறார், தூக்கி போட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் சம்திங் ஃப்ரம் காட், அழுது புலம்பி வாங்கி கொள்ளுங்கள். காட் இஸ் வில்லிங் டு கிவ் யூ. இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ப்ளீஸ் கெட் இட் ஃப்ரம் ஹிம். அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். 2ஆம் காரியம் பாருங்க, 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, the second thing, this went on year after year. Whenever Hannah went up to the house of the Lord,
Her rival provoked her and her till she wept and would not eat. அப்படின்னா அவர்கள் அழுது சாப்பிடுவது கிடையாது. இந்த இடத்துல இரண்டாம் காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. Cry before the Lord, fast and pray if you want something in your life. நிறைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள், புதிதாய் திருமணமானவர்கள், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அவர்களுக்கு உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கமே தெரியவில்லை. சாரி டு சே, பிகாஸ் பேரண்ட்ஸ் சரியாக அவர்களை அந்த ஒரு இதில் நடத்தலை. பெற்றோர்கள் உபவாசி ஜெபிப்பார்கள், உபவாச கூட்டத்துக்கு போவாங்க, நீங்கள் போவீங்க. பாட்டி தாத்தா நீங்கள் போவீங்க எங்கே உபவாச ஜெபத்துக்கு, இல்லை வீட்டிலே உபவாச ஜெபம் பண்ணுவீங்க, அதெல்லாம் செய்வோம். ஆனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டீங்க. உபவாசி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார் என்ற வேதத்தில் வசனம் இருக்கிறது. தட் இஸ் clear cut word from God that he says, உபவாசி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். Very clear words from God. இந்த இடத்துல கூட அண்ணாள் கிட்ட பார்க்குறோம், அண்ணாள் சாப்பிடுவது கிடையாது. என்ன, she fasted and prayed to God. See, it's very important. இது இரண்டாம் காரியம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும். நீங்கள் விரும்புகிறீர்கள் ஒரு காரியத்தை, நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். நத்திங் ராங், தவறு கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் சித்தத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அது வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே காணும். அப்போ என்ன யோசிக்கிறீங்க? ஒரு தேவ சித்தம் இல்லைன்னு யோசிக்கிறீங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார், நான் உன் வாழ்க்கையில் இதை செய்வேன் என்று கன்ஃபர்மேஷன். எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார்? யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்ககிட்ட பேசினார், தட் இஸ் நாட் த கன்ஃபர்மேஷன். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் போவீங்க அப்படின்னு நோ, தட் இஸ் நாட் த கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் ஷுட் கம் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். பை த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக, நீ வெளிநாட்டுக்கு போவ, நீ இதை செய்வேன், நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்வார். டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். நாட் ஒன்லி பை வேர்ட், while praying, ஆண்டவர் தரிசனம் மூலமாக, கனவுகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் யாராவது செய்தி கொடுக்கும்பொழுது ஆண்டவர் பேசுவார். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இதை செய்வார். ஆனால் இதில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பது இரண்டாம் குறிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. God will definitely do wonders and miracles in your life. மூன்றாம் காரியம் பார்த்தோம் என்றால் பாருங்க, 11 வசனத்தில் என்ன செய்கிறாள் அண்ணால்? and she made a vow, a covenant, saying, O Lord mighty, if you will only look upon your servant's misery and remember me and not forget your servant, but give her a son, then I will give him to the Lord for all the days of my life, and no razor will ever be used on his head. See, இதில் ஒரு முக்கியமான காரியம், மூன்றாவது காரியம், a covenant, ஒரு உடன்படிக்கை ஆண்டவருடன் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரும்பொழுது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று நிறைய பேர் ஜெபிக்க என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்வது இந்த 3 காரியம் எப்பொழுதும் சொல்லுவேன். அழுது ஜெபியுங்கள். உடைந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஊற்றுங்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஊற்றுங்க உங்கள் மனக்கவலையை. இரண்டாவது, உபவாசித்து ஜெபியுங்கள். கணவன் மனைவியாக உபவாசித்து ஜெபியுங்கள். ரைட். மூன்றாம் காரியம், கமிட், கவனன்ட்,
ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கையை செய்யுங்கள். இந்த இடத்துல அன்னாள் என்ன செய்தால், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால், அந்த தரும்பொழுது அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், உங்களுடைய பணிக்காக, இஃப் பட் give her a son, then I will give him to you. அப்போ ஆண்டவர் சொன்னார், அண்ணால் என்ன சொல்றார், எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு குழந்தை. இஃப்னு கூட இல்லை, இஃப் நான் அந்த வார்த்தையை பார்த்த ஒரு ஆள் இஃப் அப்படி எனக்கு கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதா என்று பார்த்தேன், இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், சந்தேகத்தோடு ஆண்டவரை பார்த்து அன்னாள் இதை கேட்கவில்லை. அன்னாள் பார்த்து சந்தேகத்தோடு நீங்கள் கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு விசுவாசத்தோடு கேட்கிறாள். நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, நான் அந்த பிள்ளையை உம்முடைய பணிக்காக நான் தருகிறேன் என்று ஒரு வாக்கை கொடுத்தாள். ஹல்லேலூயா. இதுவும் என் வாழ்க்கையில் என்னால் சாட்சியாகி சொல்ல முடியும். ஏன் தெரியுங்களா, என்னுடைய தாய் கூட இப்படி தான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்களுக்கு உயிரோடு கொடுத்தால் அவனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சிறு வயதிலேயே சொல்லிவிட்டார். அதை ஆண்டவர் ஞாபகம் வைத்து கொண்டார். பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கையை ஆண்டவருடன் செய்து கொள்ளுங்கள். அதுதான் 3ஆம் குறிப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், எனக்கு இதை செய்யுங்கள், நீங்கள் இதை செய்தால் நான் அதை செய்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்து தாங்க, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தில் 17ஆம் வசனம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஏலி answered, go in peace, may the God of Israel grant you what you have asked of him. 3 காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். we should understand who is speaking. அங்கே ஆண்டவர் ஏலி மூலமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார், who is speaking பார்க்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். ரைட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் தரும் பொழுது என்ன பார்க்கணும், யார் பேசுகிறார் என்று பார்க்க வேண்டும். இஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ? ஆண்டவர் பேசுகிறார். எஸ், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். வசனம் கன்ஃபார்ம் ஆகுது. வசனம் மூலமாக, வார்த்தை மூலம் நான் படிக்கும்பொழுது வசனம் மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. எஸ். 1. 2ஆம் காரியம், வாட் ஐ ஹாவ் டு டூ நவ் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ என்னன்னா அப்படின்னா, கோ இன் பீஸ் என்றார். கோ இன் பீஸ், காட் கிராண்ட் யூ வாட் யூ ஹேவ் ஆஸ்க்ட். நீங்கள் என்ன விரும்பி கேட்டீர்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பார். கோ இன் பீஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு கவலையுடன் உட்காரக்கூடாது. அது அவ்விசுவாசம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டார்னா விசுவாசத்துடன் சந்தோஷத்துடன் அதை மறந்துவிட்டு ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் என்று நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு அந்த வசனத்தில் பாருங்க. கோ இன் பீஸ், தி காட் ஆஃப் இஸ்ரேல் வில் கிராண்ட் யூ வாட் யூ ஹவ் ஆஸ்க்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் யார் பேசுகிறார்? உங்ககிட்ட வாட் ஐ ஹாவ் டு டூ, வாட் நான் என்ன செய்ய வேண்டும், நான் சமாதானத்தோடு கவலைப்படாமல் செல்ல வேண்டும். 3ஆம் காரியம், வாட் காட் வில் டூ, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் அன்னாளுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேரம் இல்லாததால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அன்னாளுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவள் ஷீ பிலீவ்டு இன் காட்ஸ் வேர்ட். 18th verse 19th verse எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஷீ பிலீவ்டு இன் காட்ஸ் வேர்ட். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தாள். ஏலி மூலமாக ஆண்டவர் பேசினார், அதை விசுவாசித்தாள். ரைட். யாரோ ஏலி, ஓகே, அவர் ப்ரீஸ்ட்டு, அவர் சொன்னதால் எப்படி ஆண்டவர் என்கிட்ட அப்படிலாம் அவர் சந்தேகப்படலை. அவர் சொன்ன உடல் அவர் சந்தோஷப்பட்டு, அவர் அந்த 10-18 பாருங்கள், ஷீ வெண்ட் அவே அண்ட் ஏட் சம்திங். ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் நல்லா சாப்பிட்டு, அடுத்த உபாசத்தில் இருந்த பர்சன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உடனே சாப்பிட்டு சந்தோஷமாக தான் பாருங்கள். அவள் கவலையை தூக்கி போட்டார். ஹர் ஃபேஸ் வாஸ் நோ லாங்கர் டவுன் காஸ்ட்.
சோர்ந்து போய் தொங்கி போய் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்லாம் பாருங்கள். நம்ம நிறைய இதை கான்ட்ரடிக்டிங்காக நம்ம எப்போவுமே நடந்துக்குவோம். ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்துட்டாருனா கூட அதை கவலைப்பட்டு கொண்டே இருப்போம், அதை உருட்டி கொண்டே இருப்போம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் கேட்பேன், எங்கள் ஆண்டவர் தான் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வார்த்தை வந்துடுச்சு, உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் வந்துடுச்சு, அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டு நடங்க அப்படின்னா அது ஏன் போட்டு அது செய்வாரா, அது செய்வாரா, இது செய்வாரா? Your worries are blocking God from doing miracles in your life. உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய கவலைகளும் நீ அதை சோர்ந்த மூஞ்சும் டிஜெக்டட் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறதால ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியவில்லை. பி ஹாப்பி. இஃப் காட் சேஸ் ஐ வில் டூ இட், அவங்களோட வசனம் வார்த்தை வந்து விட்டது, காட் சேஸ் ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னாருனா பி ஹாப்பி, நன்றி சொல்லி சந்தோஷமாய் இருங்கள். அதை தான் அவள் செய்தாள். பாருங்கள், இன்னொரு காரியம் என்ன செய்தால் 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, the next morning she rose, they all rose up and worshipped the Lord and went back. பாருங்கள், அப்போ மூன்றாம் காரியம் என்ன செய்தாள் என்றால் அவள் worship, ஆராதித்தாள் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஆண்டவரை ஆராதித்தாள். அவள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினால், அதுக்கப்புறம் கவலையே படலை, கர்த்தருடைய வார்த்தையுமே. மூன்றாவது காரியம், அவள் கர்த்தரை ஆராதித்தாள். இந்த 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 செய்தி சுருக்கமான செய்தி தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் நிச்சயமாக. ஆனால் it has to implement, it has to impact your life. வார்த்தை இப்படி போய் அப்படியே விழுந்துடக்கூடாது. it has to go inside, work in your heart. ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். இன்றைக்கே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நாட் டுமாரோ, நாளைக்கு செய்வார்ன்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் கோயிங் டு சே தட். இஃப் யூ ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் in God Jesus, அழுது உபவாசித்து ஒப்பு கொடுத்து ஒரு கவர்னன்ட் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்து இன்றைக்கு செய்தீர்கள் என்றால், டுடே God will show you the same thing today itself. இன்றைக்கே செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கே செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். Thank you Lord Jesus, thank you for this wonderful word Lord. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா, எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு அப்பா தேவரீர் பார்த்து கொண்டிருந்த அப்பா கத்தாவே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களோடு நீர் பேசியிருக்கிறதற்காக நன்றி. தேவனே, அன்னாலை போல கத்தாவே தேவரீர் நாங்கள் அப்பா தேவரீர் அழுது புலம்பி உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். உபவாசித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க என்று ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா தேவரீர் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே அப்பா, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாலே சில பேர் இந்த நேரத்தில் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுகிறார்கள். they are crying before you. அவங்களுடைய இருதய அழுகிறது எனக்கு நல்லா தெரியுது. they are crying before you and they are asking, Lord எனக்கு இந்த வாழ்க்கையில் இதை செய்து தாங்க ஆண்டவரே, எனக்கு இதை ப்ளீஸ் லார்ட். அவங்க ஜெபத்தை நீர் கேளுங்க ப்ளீஸ் லார்ட். அவர் ஜெபத்தை கேளுங்க. நாளைக்கு செய்யாதீங்க, இன்றைக்கே செய் அப்பா தேவரீர். இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய். சாட்சியாகி போய் நிற்க நீர் கிருபை தாங்க தேவரே. they have to go and say, my Lord did this for me என்று சொல்லணும்ப்பா. அவங்க கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தார் என்று இன்றைக்கே சொல்லணும்ப்பா. ஆசீர்வாதத்தை பலப்படுத்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் அழுகையும் ஜெபத்தையும் இன்றைக்கு கேட்கிறார். நீங்கள் அழுது ஜெபித்து உபவாசித்து இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவீங்களா, இல்லை மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவீங்களா, இல்லை இந்த ஹோல் டே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுவீங்களா, இல்லை நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணுவீங்களா, எனக்கு தெரியாது. ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே அண்ட் பிரேக் டவுன் பிஃபோர் த லார்ட். ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் த லார்ட். நன்றி. தேங்க்யூ.